எங்கள் அம்மா எனக்கு மசாஜ் பண்ணி விட்றாங்க. காலெலாம் மரன்னு இருக்குது, வலி நிமித்த முடியாமல் இருக்குது. எங்கள் அம்மா எவ்வளோ சிகப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா? என்னை கருப்பாக பெற்றுட்டாங்க எங்கள் அம்மா. ஆனால் என்னை தைரியசாலியை பெற்றாங்க. தைலம் கொஞ்சோண்டு வச்சுருப்பேன். தைலம் கொஞ்சோண்டு வச்சுருப்பேன். பாருங்கள், பொதுவாக முட்டியில் சவ்விட்டவங்க இந்த ஃபின்லாங் ஜெல்லுன்னு ஒன்று விற்கிது. இந்த டாக்டருங்க வந்து என்னென்னமோ எழுதுவாங்க, மெடிக்கலையும் என்னென்னமோ கொடுப்பாங்க. அதெல்லாம் யாரும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபின்லாங் ஜெல்லுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து நான் மெடிக்கலில் வந்து எந்த ஒரு கமிஷன் வாங்கிட்டு அந்த மாதிரி நான் பேசலை. ஏன்னா நீங்கள் இந்த மெடிக்கலில் தான் வாங்க போகிறீங்கன்னு ஒன்றும் கிடையாது இல்லையா? நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நல்ல வழியை வந்து மறக்கணும், ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக தான், நல்ல ஃபீலிங்கை உணரணுங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஃபின்லாங் ஜெல்லுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஜெல்லை வாங்கிட்டு அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும். செத்த நாய்க்கெலாம் நல்லா கப்பான்னு இருக்கும். 30 கிராம் வந்து 80 சொச்சம். ஆனால் நீங்கள் மற்ற சொல்யூஷன் அதே ஃபின்லாங்லேயே வந்து சொல்யூஷன் மாதிரி இருக்கும், நம்ம ஜெல்லு மாரி இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஆயில்மெண்ட்டாக, ஒயிட் ஆயில்மெண்ட்டாக வாங்கி நீங்கள் தடவுங்க, சரிங்களா? பொதுமக்கள் எல்லாருமே இவருங்க அதுதான் தடவுவேன். ரத்த ஓட்டம் ஊறணுன்றதுக்காக அதை போல் பண்ணிகிட்ருக்குறோம். அது செல்லெல்லாம் வெந்து போனதுனால முன்னாடி கொஞ்சமாக அந்த விரலுக்கு முன்னாடி மேலே அதுலேயே இருக்குமா, தைலம் இருக்குது. அப்படியே அதையே தடவுமா போகிறோம். மேலேம்மா மேலே, இந்த பக்கம், அவ்வளோதாம்மா. என்னம்மா பூச்சி பிடிக்கிற, நல்லா தடுவுமா. மிஸ்டேக் பண்ணிருக்காரு பையன், போகும் சின்னிக்குது அதுக்கே உங்களுக்கு இருக்காம சின்னதாக இப்போதான் உங்களுக்கு போருப்பா.